உங்கள் அனைவரின் மீதும் சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக. வரலாற்றில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் புனித கபர்ஸ்தானத்தை திருட சில முயற்சிகள் நடந்திருக்கின்றது. அவற்றில் சில பிரபலமான நிகழ்வுகளை நாம் பார்ப்போம். முதலாவதாக, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறந்து 3 நூற்றாண்டுகளுக்கு பின்னர் ஒரு நிகழ்வு நடக்கின்றது. இதை செய்தவர் எகிப்திய ஃபாத்திமத் கலீஃபத்தின் 6வது கலீஃபாவாக இருந்தவர். அவர் பெயர் அல் ஹக்கீம் அம்ருல்லா. அவர் ஒரு கொடுங்கோல் ஆட்சியாளனாக தீய விஷயங்களை செய்யக்கூடிய ஒரு குற்றவாளியாக இருந்தார். இப்னு நஜர் அவருடைய புத்தகமான பக்தாதின் வரலாறு என்ற புத்தகத்தில் எழுதுகிறார், அம்ருல்லா ஏன் இதை செய்தார் என்றால், இந்த உலக மக்களின் மரியாதையை, பெருமையை எகிப்துக்கு கொண்டு செல்ல வேண்டும், அது மட்டுமல்ல வர்த்தகத்தையும் வியாபாரத்தையும் எகிப்தில் பெருக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் தான் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபர்ஸ்தானத்தை அங்கு மாற்ற வேண்டும் என்று அவர் எண்ணினார். மக்கா மதீனாவில் நடப்பதை போல நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபர்ஸ்தானத்தை தேடி முஸ்லிம்கள் எகிப்துக்கு வருவார்கள். இது ஒரு மிகப்பெரிய வியாபார வெற்றியாக இருக்கும் என்று அம்ருல்லா நினைத்தார். இதற்காக எகிப்திலே ஒரு கட்டுமானத்தையும் அவர் கட்டினார். அந்த நேரத்தில் மக்கா மதீனாக்கு கவர்னராக இருந்த அபுல் ஃபாத்தஹ் என்பவருடன் சேர்ந்துதான் இந்த சதியை அவர் தீட்டியிருந்தார். ஆனால் அபுல் ஃபாத்தஹ் மதீனாவுக்கு வந்திறங்கிய போது அந்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் மதீனா வாசிகளுக்கே இந்த சதியை புலப்படுத்தி விட்டான். எனவே இந்த சதி தோல்வியில் முடிவடைந்தது. அடுத்ததாக நாம் பார்க்க போவதுதான் மிக சுவாரஸ்யமான ஒரு கதை. இந்த கதை மிக பிரபலமானது மட்டுமல்லாது, நீங்களும் கூட பல இடங்களில் பார்த்திருக்கலாம், கேட்டிருக்கலாம், வாசித்திருக்கலாம். ஆனால் நான் தேடிய வரையில் இதன் வரலாற்று ஆதாரத்தை என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இருந்தாலும் இந்த வரலாற்று நிகழ்வை பார்ப்போம். கிறிஸ்துவுக்கு பின் 1164 காலப்பகுதியில் நடந்த நிகழ்வு இது. அந்த காலகட்டத்தில் ஜங்கிட் சாம்ராஜ்யத்தை ஒரு நல்ல தூய்மையான ஒரு ஆட்சியாளர் ஆட்சி செய்து வந்தார். அவர் பெயர் சுல்தான் நூருத்தீன் அபு அல் காசிம் மஹ்மூத் இப்னு இமாமத்தீன் ஜங்கி, சுருக்கமாக நூருத்தீன் மஹ்மூத் ஜங்கி என்பார்கள். அந்த காலகட்டத்தில் இவருடைய தளபதியாக இருந்தவர் அல் ஷாதத்தீன் ஷிர்கோ இப்னு ஷத்ஷி. இவர் வேறு யாரும் இல்லை, சலாஹுத்தீன் யூசுப் அல் அய்யூபி, ஜெருசலத்தையே கைப்பற்றிய சலாஹுத்தீனின் மாமா, அங்கிள் ஆவார். எனவே இந்த நிகழ்வு மாவீரர் சலாஹுத்தீன் அல் அய்யூபி அவர்களுடைய காலகட்டத்தில் நிகழ்ந்ததுதான். எனவே ஒரு இரவு சுல்தான் நூருத்தீன் அவர்கள் தஹஜ்ஜத் தொழுகையை முடித்துவிட்டு தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ஒரு வினோதமான கனவை கண்டார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கனவில் கண்டார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிவப்பு நிறத்தில் இருக்கும் 2 நபர்களை சுட்டிக்காட்டி, இவர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார். உடனே தூக்கத்தை விட்டு விழித்தெழுந்த சுல்தான் நூருத்தீன் அவர்கள் ஆச்சரியமடைந்தார்கள், வியப்படைந்தார்கள். அந்த கனவை அவர்கள் நம்பவில்லை. எனவே மறுபடியும் வுது செய்துவிட்டு தொழுதுவிட்டு மறுபடியும் தூக்கத்திற்கு சென்றார்கள். ஆனால் அதே கனவை அவர்கள் மறுபடியும் கண்டார்கள். நபிகளார் 2 நபர்களை சுட்டிக்காட்டி அவர்களை விட்டும் என்னை காப்பாற்றுங்கள் என்று கூறினார்கள். மறுபடியும் விழித்தெழுந்த நூருத்தீன் அவர்கள் மறுபடியும் வுது செய்துவிட்டு தொழுதுவிட்டு தூக்கத்திற்கு சென்றார்கள். 3வது முறையும் கூட அதே கனவை அவர்கள் கண்டார்கள். எனவே அவருடைய தூக்கம் மொத்தமாகவே கலைந்து போய்விட்டது. தான் கண்ட இந்த கனவை தன்னுடைய மந்திரிகளில் ஒருவரான ஜமாலுத்தீன் அல் முசாலியிடம் கூறினார். அதை கேட்ட அந்த மந்திரி திரும்பி கேட்டார், அப்படின்னா இன்னும் ஏன் நீங்க இங்க இருக்கிறீங்க? வேகமாக மதீனாவுக்கு போக வேணாமா என்று கேட்டார். மேலும் அவர் தொடர்ந்து கூறினார், தயவு செய்து நீங்கள் கண்ட இந்த கனவை யாரிடமும் கூறிவிடாதீர்கள் என்றார். எனவே சுல்தான் நூருத்தீன் அவர்கள் அடுத்த நாள் காலையில் 20 பணியாட்களுடன் இந்த மந்திரியையும் சேர்த்து கொண்டு மதீனாவுக்கு வேகமாக புறப்பட்டார்கள். எனவே சுல்தான் மக்களுக்கு நன்கொடை வழங்குவதற்காக அதிகமான நன்கொடை பொருட்களை கொண்டு வந்தார். அவர்கள் மதீனாவை அடைவதற்கு 16 நாட்கள் எடுத்தன. மதீனாவை அடைந்த சுல்தான் நூருத்தீன் அவர்கள் அங்கே தொழுதுவிட்டு நபிகளாருக்கும் சஹாபாக்களுக்கும் தன்னுடைய சலாத்தை எத்தி வைத்தார்கள். பின்னர் என்ன செய்ய வேண்டும் என்பதை சிந்தித்துக் கொண்டிருந்தார்கள். அதே சந்தர்ப்பத்தில் அந்த மந்திரி ஒரு திட்டத்தை தீட்டினார். சுல்தான் நன்கொடைக்காக கொண்டு வந்த ஒவ்வொரு பொருட்களையும் அன்பளிப்பாக ஒவ்வொரு மதீனாவாசிக்கும் கொடுக்க வேண்டும். அப்படி நாம் செய்துவிட்டால் உங்கள் கனவில் வந்தது யார் என்பதை நாம் அறிந்துவிடலாம் என்று ஒரு திட்டத்தை தீட்டினார்கள். அதே போலவே அந்த அறிவிப்பை செய்தார்கள். எனவே ஒவ்வொரு மதீனாவாசியும் சுல்தானிடமிருந்து அன்பளிப்பை பெற ஒவ்வொருவராக வந்தார்கள். அனைவரும் வந்தார்கள். ஒவ்வொருவரையும் நன்றாக கவனித்து பார்த்தார் சுல்தான் அவர்கள். ஆனால் சுல்தான் நூருத்தீன் அவர்கள் கனவில் கண்ட அந்த இருவரையும் காணவில்லை. எனவே நூருத்தீன் அவர்கள் கேட்டார்கள், மதீனாவாசிகள் அனைவரும் வந்து விட்டீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு ஆம், அனைவரும் வந்துவிட்டோம் என்று பதிலளிக்கப்பட்டது.
மறுபடியும் நூருத்தீன் அவர்கள் கேட்டார்கள், உண்மையாகவே அனைவரும் வந்து விட்டீர்களா அல்லது மிச்சமாக வேறு யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டார்கள். அதற்கு சில மக்கள் கூறினார்கள், ஆமா, மொரோக்கோவைச் சேர்ந்த 2 நபர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எந்த ஒரு மனிதரிடத்திலுமிருந்து எதையும் எதிர்பார்ப்பதில்லை, எதையும் வாங்குவதில்லை. மாறாக அவர்கள்தான் ஏழைகளுக்கு கொடையளிக்கிறார்கள், பசித்தவர்களுக்கு உணவளிக்கிறார்கள், மிகப்பெரிய கருணையாளர்களாக இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாகவும் தஹஜ்ஜத் தொழுகையை தொழக்கூடியவர்களாகவும் ஒவ்வொரு நாளும் 2 தடவைகள் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொல்பவர்களாகவும் இருக்கிறார்கள். வாரத்துக்கு ஒரு முறை கூபா பள்ளிக்கும் சென்று வருகிறார்கள் என்று மக்கள் கூறினார்கள். இதை கேட்ட சுல்தான், சுபஹானல்லாஹ், அவர்கள் இருவரையும் நான் பார்க்க வேண்டும் என்று கூறினார். எனவே அவர்கள் இருவரும் அழைத்து வரப்பட்டார்கள். அவர்கள் கூறினார்கள், நாங்கள் ஏற்கனவே மிகச் செழிப்பாகவும் செல்வந்தர்களாகவும் இருக்கிறோம், எங்களுக்கு எந்த நன்கொடையும் தேவையில்லை என்று கூறினார்கள். சுல்தான் நூருத்தீன் அவர்கள் இருவரையும் கண்ட உடனே மதித்து விட்டார்கள், இவர்கள் இருவரும் தான் என் கனவில் வந்தவர்கள் என்று. எனவே நூருத்தீன் அவர்கள் கேட்டார்கள், நீங்கள் இருவரும் எங்கிருந்து வருகிறீர்கள்? அதற்கு அவர்கள் பதிலளித்தார்கள், நாங்கள் மொரோக்கோவைச் சேர்ந்தவர்கள், இங்கே ஹஜ்ஜுக்காக வந்திருக்கின்றோம், ஹஜ்ஜை முடித்துவிட்டு நபிகளாருக்கு அருகாமையில் இருக்க ஆசைப்படுகின்றோம் என்று கூறினார்கள். இதை கேட்ட சுல்தான் நூருத்தீன் அவர்கள் கூறினார்கள், சரி, இப்போ நீங்கள் உண்மையை மட்டும் சொல்லுங்கள் என்றார். அதை கேட்ட அந்த 2 நபர்களும் அமைதியானார்கள். எனவே இவர்கள் எங்கே தங்கியிருக்கிறார்கள் என்று நூருத்தீன் அவர்கள் கேட்டார்கள். அதற்கு நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபிர்ஸ்தானத்திற்கு அருகிலுள்ள ஒரு வீட்டில்தான் இவர்கள் தங்கியிருக்கிறார்கள் என்று பதிலளிக்கப்பட்டது. எனவே சுல்தான் அவர்கள் அந்த வீட்டுக்கு சென்று சோதனையிட்டார்கள். அந்த வீட்டினுள்ளே விலை மதிப்பு மிக்க பொருட்கள் எல்லாம் கொட்டி கிடந்தது. சுல்தான் அவர்கள் சுற்றும் முற்றும் அந்த வீட்டை ஆராய்ந்தார்கள். அந்த வீட்டின் நிலத்திலே ஒரு வகையான விரிப்பு இருப்பதை சுல்தான் அவர்கள் அவதானித்தார்கள். அந்த விரிப்பை அவர்கள் அகற்றினார்கள். நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபிர்ஸ்தானம் வரையிலும் சென்ற ஒரு மிகப்பெரிய சுரங்கத்தை அங்கே அவர்கள் கண்டார்கள். தங்களுடைய வேடம் கலைந்து போய்விட்டதென பயந்து போயிருந்த அந்த இருவரிடத்திலும் சுல்தான் அவர்கள் கேட்டார்கள், இப்பொழுது நடந்த உண்மையை சொல்லுங்கள். எனவே அவர்கள் சொன்னார்கள், நாங்கள் முஸ்லிம்கள் கிடையாது, நாங்கள் கிறிஸ்தவர்கள். எங்கள் மன்னர் எங்களை மொரோக்கோவிலிருந்து ஹஜ்ஜு செய்யக்கூடியவர்களாக மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார். அவர் எங்களுக்கு அதிகமான செல்வத்தை தந்தார். நபிகளாருடைய உடலை அகற்றுவதற்கு உதவும் என எங்களின் திட்டமெல்லாம் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபிர்ஸ்தானத்திற்கு அருகிலுள்ள ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து அதில் சுரங்கத்தை தோண்டி நபிகளாருடைய உடலை எடுப்பதுதான் என்றார்கள். அதற்காக நாங்கள் இரவு முழுவதும் சுரங்கம் தோண்டுவோம். அதிலிருந்து வரும் கல்லையும் மண்ணையும் காலையில் எடுத்துச் சென்று பக்கி கல்லறையில் சென்று அதை பரப்பி விடுவோம். ஆனால் நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நபிகளாருடைய கபிர்ஸ்தானத்தை நெருங்கிய போது ஒரு பயங்கரமான மின்னல் தாக்கியது. அது மட்டுமல்ல, ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கத்தையும் நாங்கள் உணர்ந்தோம். என்ன செய்வதென்று தெரியாது நாங்கள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் நீங்கள் எங்களை அழைத்தீர்கள். இப்பொழுது நாங்கள் பிடிபட்டு விட்டோம். எனவே சுல்தான் அவர்கள் இந்த இருவருக்கும் மரண தண்டனை விதித்தார்கள். இந்த சதியை முறியடிக்க அந்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் என்னை பயன்படுத்தி இருக்கின்றான் என்று சுல்தான் அவர்கள் அல்லாஹ்வை புகழ்ந்தார்கள். இந்த 2 கிறிஸ்தவர்களும் என்ன காரணத்திற்காக நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபிர்ஸ்தானத்தை திருட நினைத்தார்கள் என்பது தெரியவில்லை. ஆனால் அந்த அல்லாஹ் அஸ்ஸ வஜல் அவனின் தூதரின் அடக்க ஸ்தலத்தை பாதுகாத்து விட்டான். அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும், அல்ஹம்துலில்லாஹ். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்க தொடங்கவே சுல்தான் நூருத்தீன் அவர்கள் ஒரு வேலையை செய்தார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கபிர்ஸ்தானத்தை வளைத்து ஒரு ஆழமான அகழி தோண்டப்பட்டது. அந்த அகழி முழுவதும் உருக்கிய ஈயத்தால் நிரப்பப்பட்டது. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபிர்ஸ்தானத்திற்கு ஒரு பாதுகாப்பாக இதை நூருத்தீன் அவர்கள் செய்தார்கள். எனவே சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ்வே சிறந்ததை அறிந்தவன். இந்த வரலாற்று நிகழ்வு இத்தோடு முடிவடைகிறது. எனவே என் சகோதர சகோதரிகளே, இந்த கதை தொடர்பாக உங்கள் எந்த கருத்தாக இருந்தாலும் கீழே பதிவு செய்யுங்கள். எனவே இன்ஷா அல்லாஹ் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை பாரக்கல்லாஹு லி வலக்கும். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.